பணத்தை கொண்டு போய் பீரோல வை. என்னடி முன்ன பின்ன நம்ம பணத்தை பார்க்காத மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க? அது இல்ல மாமா, பணத்தை பாத்திருக்கேன். ஆனா அப்பா சம்பாதிச்சு கொடுத்த பணத்தை தான் பாத்திருக்கேன். இப்பதான் நீங்க சம்பாதிச்சு கொடுக்கற இவ்வளவு பணத்தை முதல்ல பாக்குறேன் மாமா. இனிமே நமக்கு கவலையே இல்ல மாமா. ஏ மாமா, இதே மாதிரி நிறைய சம்பாதிப்பீங்கல்ல? அப்படி சம்பாதிச்சு வீடு நிலம் கார் வாங்கணும், நம்ம பொண்ணை படிக்க வைக்கணும், பெரிய ஆளா வரணும் மாமா. ஓ அப்படியா? ஆமா மாமா, இனிமே நமக்கு நல்ல காலம்தான். நீங்களும் நானும் இந்த ஊர்க்காரங்க எல்லாம் மூக்குல விரல வைக்கிற அளவுக்கு வசதியா இருக்க போறோம் பாருங்க. ஓ சரி சரி. மாமா, இனிமே எவனாச்சும் உங்களை பார்த்து இளக்காரமா பேசினான்னு வைங்க, தப்பி தவறி கூட நான் பேச விட மாட்டேன். பேச விட்டு வேணா அப்படி பேச. நிப்பாட்டு ரொம்ப ஆடாதம்மா. இதுக்கு முன்னாடி நான் ரொம்ப ஆனவன் தான். ஆடுறதுக்கு என்ன அப்புறம் தான் தெரிஞ்சு. தானம் 4 நோட்டை கண்ணில் பார்த்தோன்னே பெரிய பேச்செல்லாம் பேசக்கூடாது. நீ என்னமோ பெரிய தொழிலதிபர் கொண்டாடி கனவு இருக்க போல இருக்கு. இந்த பணத்தை சம்பாதிக்கலாம் ரொம்ப சாதாரணம். அது இல்ல மாமா, ஒரு காலத்துல நீங்க பைசா கூட தேர மாட்டீங்கன்னு நானே நினைச்சிருக்கேன். தானம் இதெல்லாம் என்ன காசு? சில்லற காசு. மாணிக்கும் கோபி இவங்க எல்லாம் சம்பாதிக்கிற காசுக்கு முன்னாடி இது தூசு. அதை தெரிஞ்சுக்க. என்ன பெரிய மாணிக்கம், ஒரு நாளைக்கு நீங்க அவங்களை விட பெரிய அளவுக்கு சம்பாதிக்க போறீங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஆமா போதும். இப்ப இந்த அளவோட நிப்பாட்டிக்க. ஒரு காலத்துல நான் அவங்களோட 10 காசு அதிகமா சம்பாதிப்பேன்ல, அப்ப இந்த பேச்செல்லாம் பேசு. சரியா? சரிதானோ? சரி போதும். மனசு எடுத்துக்கொண்டு உள்ள வைமா. போமா. என்ன உள்ள போன்னு போ. அடேங்க அப்பா. கார்ல உட்கார்ந்த கண்ணு மணி தெரியாது. இப்படி சேட்ட வாரி அடிச்சிட்டு போறீங்க. என்ன ஜனங்க, அவனுக்கு என்ன அவசரமா? போதும் தானோ? சாப்பிடுங்க மாமா. நீங்க போதும் சொல்லிட்டே சாப்பிடுங்களா. ஏ மாமா, சென்னையில உங்களுக்கு பொழுது போதா? பொழுது போகுதாவா? பொழுது பத்தாது, அவ்வளவு வேலை இருக்கு. ஏன் மாமா? வேலை இல்லாம இருந்தோம்ல, அப்பதான் பொழுது போறல சிக்கல் பிரச்சனை எல்லாம். ஏன் மாமா அவ்வளவு வேலை இருக்குமா உங்களுக்கு? ஒண்ணு மாத்தி ஒண்ணு ஏதாவது வேலை இருந்துகிட்டே இருக்கும். பொழுது போறதே தெரியாது. இதுக்கு நடுவுல அந்த 2 பேர் இருக்காங்களே, அதான் அந்த குமாரன் லட்சுமணன். இங்கே இருந்துதான் விஷயம் கிடைக்குமோ எதையாச்சும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. பொழுது போறதே தெரியாது. கோபி எப்படிதான் வீட்டுல அவங்கள சமாளிக்கிறாரோ தெரியல. நீ நினைக்கிற மாதிரி இல்ல. கோபி 2 பேரையும் அழகா சமாளிப்பாப்ல. சிரிச்சு வயிறையே வலிச்சு போயிரு. பாரு என்னது என்னப்பா அது? சட்டையில சேரா இருக்கு. சேத்தாண்டி வேஷ. முதல்ல கழுவுங்கப்பா. நம்ம ஊர் திருவிழால கூத்தாடி தான் இதை கட்டுவேன். கார்ல போறவன் எனக்கு போட்டு விட்டேன். வாங்கப்பா, நான் தண்ணி ஊத்தி கழுவி விடுறேன். வாங்க, நான் பாத்துக்கிறேன். வாங்கப்பா. நீ இருமா, இருந்து 2 நாள் இருக்க போறான். அவனோட சிரிச்சு சந்தோஷமா இருப்பியா? நான் பாத்துக்கிறேன். வா பவானி வா, தண்ணி ஊத்து வா. நான் பாத்துக்கிறேன். நீ பாஸ் கவனி. என்ன மாமா? மாமா என்ன சொல்லிட்டு போறான்னு தெரியுதா? என்ன சொல்லிட்டு போனாரு? என்ன சிரிச்சு பேசி சந்தோஷமா வச்சுக்கன்னு சொல்லிட்டு போறாரு. ஏன் மாமா, இப்ப நான் உங்ககிட்ட சிரிச்சு தானே பேசிட்டு இருக்கேன். போச்சுடா. அவர் அந்த அர்த்தத்துல சொல்லலடி. மாமாவை கவனிச்சுக்கன்னு சொல்லிட்டு போறாரு. ஏற்கனவே பொம்பளை பிள்ளை இருக்குங்கிறத மறக்க வேணாம். பொம்பளை பிள்ளை அது ஒரு ஓரமா விளையாண்டுட்டு இருக்கு. பையன் வந்தானா சிங்கக்குட்டி, அவன் ஒரு ஓரமா விளையாண்டுட்டு போல. போங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. ராசா, உனக்கு விஷயம் தெரியுமா? இந்த ரவி பைய புதுசா பெரிய வீட்டுக்கு குடி போயிருக்கானா. அந்த லீலா பொண்ணு மேல அது என்னமோ அந்த லீசு கிசுன்னு சொல்லுவாங்களே, அதாமா இந்த ஒத்திக்கு வாங்குறது, அதான் அந்த பொண்ணு மேல எழுதி வச்சிருக்கானா. சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தானே. ஏண்டா மாணிக்கம், இந்த ரவி பண்ற வியாபாரம் ஒண்ணும் அவ்வளவு பெருசா இல்லையடா. அப்புறம் எப்படிடா அவ்வளவு பெரிய வருமானம் வந்திருக்க போகுது? தொழில் நல்லா நடக்குமா? என்னவோ லீசு கீசுன்னு சொல்லி பெரிய வீட்டுக்கு போயிருக்காங்க. நீயும் செல்வமும் என்னென்னவோ பண்றீங்க, சம்பாதிக்கிறீங்க. இப்படி உக்காந்து கட்டுக்கட்டா பணத்தை வேற எண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஆனா அவங்கள மாதிரி எதுவும் நீங்க பண்ணலையாடா? பெரிய வீடு லீஸுக்கு எடுத்து போனோம்னா நாளைக்கே கூட போலாமா? ஆனா அவ்வளவு பெரிய தொகையை அதுல போய் முடக்கணுமான்னு பாக்குறேன். அந்த தொகையை தொழில போட்டோம்னா அதுக்கான வட்டி கணக்கை விட லாபம் அதிகமா கிடைக்கும். ஏண்டா அது அவனுக்கு தெரியாதா? அப்புறம் எதுக்குடா லீஸ் எடுக்கணும் வீட்டை? ரவியோட தொழில் வேற, அவனோட சூழ்நிலை வேற, நம்ம இது வேற. ஆனா கூடிய சீக்கிரம் ஒரு பெரிய வீட்டுக்கு நம்ம போக தான் போறோம். ஆனா லீஸு கீஸுக்கெல்லாம் கிடையாது, விலை கொடுத்து வாங்க போறோம். அப்படி சொல்றாங்க சிங்க குட்டி. நானா
நிஜமாவாடா சொல்ற? ஆமாமா, வித்த லாரியை மறுபடியும் வாங்கி லாரி பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு பாக்குறேன். அதை ஆரம்பிச்சிட்டோம்னா காரு வீடு எல்லாம் வந்துடும். ஆனா எதுலயும் அவசரப்படக்கூடாது, உனக்கு நிதானமா செய்யணும். கூடிய சீக்கிரம் ராஜம் இல்லாம வரப்போதா இல்லையான்னு பாருங்க. ராசா, நீ சொல்ல சொல்ல உன் ஆத்தா முகத்துல அப்படியே பிரகாசம் தழும்புதுடா கண்ணா. பின்ன இருக்காத கலவி, என் புள்ளைய தவிர வேற எவனால இந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியும்? இப்பதான் என் மனசுக்கு ரொம்ப திருப்தியா. எதுக்கா இங்க வந்தீங்க? நாங்க உயிரோட இருக்கோமா இல்ல தூக்குல தொங்கிட்டோமான்னு பாக்கிறதுக்காக வந்தீங்களா? அம்மா, தூக்குல தொங்க வேண்டியது நானும் இவ்வளவு அம்மா. நீங்க அப்படி செஞ்சுக்கிட்டாலும் அத பத்தி யாரும் கவலைப்பட போறது கிடையாது. ஏம்மா, அவங்களும் ஏற்கனவே வெந்து நொந்து தலை குளிஞ்சு போய் தானமா வந்திருக்காங்க. மறுபடியும் நீ அவங்கள வேதனைப்படுத்துற. கொஞ்சம் நிதானமா பேசுமா. ஏ கலவி, இன்னும் எவ்வளவு பேசினாலும் என் மனசுல இருக்கத முழுசா கொட்டி தீக்க முடியாது. அந்த அளவுக்கு கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்ப எதுக்காக இவங்க ஏன் வீட்டு வாசப்படியை மிதிக்கணும்? சம்பந்தி உறவெல்லாம் தான் நாரி நாசமா போயிடுச்சு. அம்மா, நாங்க இங்க வந்தது சம்பந்தி உறவு கொண்டாடுறதுக்காக இல்லம்மா. சார், நாங்கெல்லாம் நடந்ததை மறக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். நீங்க வந்தது பழசெல்லாம் கிளறி விட்டுற மாதிரி இருக்கு சார். மன்னிச்சிருங்க மாணிக்கம், நாங்க வந்தது உங்களுக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். தெரிஞ்சு எதுக்கு சாமி ஏன் வீட்டு வாசப்படி ஏறி வந்தீங்க? நடந்து முடிஞ்ச இந்த கல்யாணத்தினால உங்களுக்கு மாறாத அவமானம், இந்த கல்யாணத்தினால உங்களுக்கு நஷ்டம் வேற ஏற்பட்டுருச்சு. அது என் மனசையே உறுத்திக்கிட்டு இருந்துச்சு. இந்த கல்யாணம் உங்களை பல வழியில பாதிக்க வச்சிருச்சு. மத்த எதையும் என்னால சரி பண்ண முடியலனாலும் இந்த பணத்தையாவது உங்களுக்கு திருப்பி தர முடியும். அதான். ஏய்யா, எங்களை காசுக்கு வாலெட்ட குடும்பம் நினைச்சிட்டீங்களா? யாருக்கே வேணும் உங்க பணம்? இந்த வீட்டுக்குன்னு இருந்த மான மரியாதை எல்லாத்தையும் உங்க பிச்சை காசை கொடுத்து திரும்ப வாங்கி தர முடியுமா ஐயா? மகளோட நடத்தைய உங்களால மாத்த முடியல. எல்லாத்தையும் மறைச்சு கட்டி வச்சுட்டு இப்ப புண்ணுக்கு புணுகு பூசுற மாதிரி கையில காசோட வந்திருக்கீங்களா? யோ, இத கை நீட்டி வாங்கணும்னா அதை விட கேவலம் வேற எதுவுமே இல்லையா எங்களுக்கு? என்னடா மாணிக்க நீ பேசாம இருக்க? இந்த காசை மட்டும் நாம கை நீட்டி வாங்கணும்னு வச்சுக்க, உன் தம்பி வந்து ஒவ்வொருத்தரையும் செருப்பால் அடிப்பான்டா. முதல்ல இந்த ஆளை வெளியே போக சொல்லுடா. சார், தயவுசெய்து இங்க இருந்து கிளம்புங்க சார். ஏற்கனவே நாங்க ரொம்ப அவமானப்பட்டிருக்கோம். மேல இந்த பணத்தையும் வாங்கினா அதை விட அசிங்கம் வேற எதுவும் இல்லை. எதுவும் வேணா, நீங்க கிளம்புங்க. எல்லாத்தையும் மறந்து ஏதோ கொஞ்சம் சந்தோஷமா இருந்தேன். அதை கெடுக்கணும்னே கிளம்பி வந்திருக்காங்க. போதும் போதும். தனம் இந்தாங்க. பார்த்து தட்டுமா. பிடிங்க மாமா. ஓ, கண்ணு எரியுது தானோ. போதும், போற போக்க பார்த்து தெருவில் இருக்க பிள்ளையார் மாதிரி ஆக்கிடுவோம் இருக்க. சும்மா இருங்க மாமா. மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்கீங்கன்னு உங்க தலையை தொட்டாலே தெரியுது. ஆமா, கண்ணு காது பூரா உஷ்ணம். அங்க என்னதான் பண்றீங்க? பாத்துக்கு ஒரு நாளாவது எண்ணெய் தேய்ச்சி குளிக்க கூடாதா? குளிச்சுட்டு தாண்டி இருக்கேன். ஆனா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது இல்ல. ஐயா, இப்பெல்லாம் பல 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 ஷாம்பு போட்டுல குளிச்சுட்டு இருக்கேன். ஷாம்பு போட்டு குளிக்கிற லட்சணம் தான் தலையில தெரியுதே. வர வர வறண்டு போய் கிடக்குது தலை. தானோ, தலைக்கு வெளியில எப்படி வேணா வறண்டு போயிருக்கலாம். உள்ள வறண்டு போனாதான் பிரச்சனை எல்லாம். நல்ல வாய் அடிக்க மட்டும் கத்துக்கிட்டீங்க. இவ்வளவு பெரிய ஆம்பளைக்கு உடம்பு பாத்துக்க மட்டும் தெரியல. ஒவ்வொன்றையும் நான் தான் பார்த்து பார்த்து செய்யணுமா? இப்ப என்ன தாண்டி பண்ண சொல்ற? உடம்ப நல்லபடியா பாத்துக்கணும் மாமா. இவ்வளவு வயசாகி இது கூட முடியலன்னா எப்படி?
உடம்பே பார்த்துட்டு இருக்க முடியுமாடி? முக்காவாசி நேரம் வேலை செய்யறதுலயே போயிருது. சரி சரி. தானா என்ன மாமா? சரி சரி, சீக்கிரமா குளிச்சுட்டு வாங்க. நீதானம்மா தாண்டி குளிக்கணும். இல்ல மாமா, இடியாப்பம் பண்ண போறேன். சூடா சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க. என்னது இடியாப்பம்மா? ஏண்டி உன் மாமனை இப்படி போட்டு கவனிக்கிற? சாப்பிட்டுட்டு நிம்மதியா இருங்க. மத்தியானத்துக்கு ஏதாவது விசேஷமா சமைக்கணும். என்ன பண்ணலாம் தான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். தானோ ரொம்ப போட்டு உபசரிக்காத. ஏனா இந்த மாதிரி எல்லாம் பண்ணா உடம்பு உனக்க ரெண்டு பேரும் முடியே. ஆமா தானோ, நான் வாட்டுக்கு வாயார வயிறார காலடி சாப்பிட்டு இருந்தா நாளைக்கு மேலு விளையாது. 2-3 நாளைக்கு நீ நல்லா கவனிச்சு அனுப்பிச்சு விட்டுருவ. அப்புறம் இதே உனக்கு அங்கேயும் கேட்காதா? நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கேன், நீ சமைக்கிறதையும் என்ன கவனிக்கிறதையும். ஏண்டி இது உனக்கே கொஞ்சம் ஜாஸ்தியா தெரியல? அட எனக்கே தோணுச்சு மாமா. ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க, கல்யாணம் ஆன இத்தனை நாள்ல நாம கஷ்டத்தை பத்தி தானே அதிகமா பேசிருக்கோம். காசு இல்ல, அரிசி இல்ல, புடவை இல்ல, வேலை இல்லைன்னு பேசி பேசி நொந்து போற நாள் தான் அதிகம். அதான் இவ்ளோ வேதனைப்பட்டவங்க இந்த 2 நாள்ல அது எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமா இருந்தா என்ன கெட்டு போயிடும்? அதான் வாய்க்கு ருசியா எல்லாத்தையும் போட்டு சமைச்சு உங்களை நல்லா கவனிக்கிறேன். இதுல என்ன தப்பு? அதான் என்னமோ சொல்லுவாங்களே, அர்ப்பனுக்கு வாழ்வு வந்த மாதிரின்னு, அந்த மாதிரி தோணுதா உங்களுக்கு? அடியே பைத்தியம், ஏண்டி இந்த மாதிரிலாம் பேசுற? இவர் நம்ம கஷ்டகாலம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஓ மாமே, தானும் கஷ்டப்பட்டு மற்றவங்களையும் கஷ்டப்படுத்தின காலம்லாம் முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் பழைய கதை. ஆமாதானா, இந்த 2 நாள் மட்டும் இல்ல, இனிமே நீ எப்பவுமே கஷ்டத்தை பத்தி நினைச்சு கூட பார்க்க கூடாது. நாம அப்படித்தான் வாழ போறோம். மாமா, தண்ணி அங்க ஆறிடும், வாங்க. என்ன சத்தம் இது? என்னங்க இந்த நேரத்துல எதுக்கு சப்பாத்தி மாவு பேசுறீங்க? ராஜி செல்லம், இப்ப நாம ரெடி பண்ணி வச்சாதான் ராத்திரி நம்ம சாப்பிடும்போது டேஸ்டாவும் சாஃப்டாவும் இருக்கும். ஓஹோ சரி. அண்ணே கொஞ்சம் இப்படி வாங்க. என்ன விஷயம் கோபி? பணம் விஷயமா பேச கொஞ்சம் வாங்க. கொஞ்சம் பிஸியா இருக்கேன், அப்புறமா பேசுவேன். ஆனா முக்கியமான விஷயமா பேசணும்னு சொன்னேன், வாங்க. நிம்மதியா டிஃபன் கூட பண்ண முடியல. என்ன விஷயம் சொல்லு. இப்ப தொடங்குற தொழில பார்ட்னரா சேர்றதுக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஆமா. இடத்துக்கு அட்வான்ஸ் கொஞ்சம் கொடுக்க வேண்டியிருக்கு. பணம் இப்ப தேவைப்படுது, கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதான் கொடுத்துட்டுமே. கொஞ்சம் பணம் தானே கொடுத்துருக்கோம், மிச்ச பணம் கொடுக்கணும் இல்லையா? அவர் டெய்லி போன் போட்டு என்னை தொந்தரவு பண்றாரு. இப்ப கொடுத்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பாத்தியாடா கோபி, எப்படி முழிக்கிறான் பாரு. பணம்னு கேட்ட உடனே முழிக்கிறான். இப்படிதான் சும்மா இருந்த என்ன ஆசை வார்த்தை காட்டி பிசினஸ் பண்ணலாம், பட்டாசு கடை வைக்கலாம் சொல்லி மொத்தமா வெடிச்சு சிதறி நொந்து போய் உட்காந்துருக்கேன். இவனை நம்பாத, ஒன்னும் உருப்படாது. ஓ, அது உன் தலையெழுத்து, அப்படிதான் நடக்கும். அண்ணே முதல்ல பணத்தை கொடுங்கண்ணே. ஏண்டா கோபி, உனக்கு ஏதாவது இருக்கா? நானும் அவங்ககிட்ட பணம் தரேன்னு சொன்னேன். உங்க அண்ணி தானே தரேன்னு சொன்ன, அவளே கேளு. ராஜி, இதோ வரேன். என்ன என்ன கோபி? அண்ணன் என் கூட தொழில் தொடங்குறதுக்கு பணம் தர்றேன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? அந்த பணத்தை இப்ப கொடுத்தா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும், அதான் கேட்டேன். இல்ல கோபி, அது கிடைக்காது போல இருக்கு. கிடைக்காதுன்னா என்ன பண்ண சொல்றேன்? ஆபீஸ்ல கேட்டு பார்த்தேன், அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. என்ன நீங்க எல்லாம் ரெடி பண்ணி தரேன்னு சொன்னதாலதான் அதை நம்பி நான் இறங்கினேன். இப்ப முடியாதுன்னு சொன்னா எப்படி நான் இவரை வச்சுக்க முடியும்? நல்லா இருக்கே, ஒண்ணுமே இல்லாத போஸ பார்ட்னரா சேர்த்துக்கிட்டல. இவர் யாரு? உன் அண்ணன் தானே. இவரை சேர்த்துக்கிறதுக்கு போய் இவ்வளவு யோசிக்கிறேன். இப்ப எதுக்கு தேவையில்லாம போஸ் பத்தி இழுக்கிறீங்க? ஆமா, நான் தெரியாம தான் கேட்கிறேன். நானும் வந்து உங்கள்ட்ட பிசினஸ் பண்ண போறேன், பணம் கொடுங்கன்னு கேட்டேன். நீங்களா தான் தொழில் தொடங்கும் போது இவரை கூட வச்சுக்கன்னு சொன்னீங்க. அதனாலதான் உங்கள்ட்ட பணம் கேட்டேன். இருங்க, இப்ப பணம் கொடுக்க முடியுமா முடியாதா? முடியாது. மாமா, உங்ககிட்ட ஏதாவது பணம் இருக்கா? என்ன கோபி இப்படி கேக்குற? நானே பட்டாசு கடை வெடிச்சு சாதாரணதில் நொந்து போய் உட்காந்துருக்கேன். இந்த மாசம் டியூ கட்டணும், அதை உங்ககிட்ட ஞாபகப்படுத்தலாம் நினைச்சிட்டு இருக்கேன். சரி மாமா. மாப்ள, நீ இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறத பார்த்தா மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு மாப்ள. நீ அன்னைக்கு அவ்வளவு தூரம் சொன்னதுனால தானே நானே ஊருக்கு பணம் அனுப்பிச்சு வச்சேன். இப்போ வந்து என்கிட்ட கேட்கறியா மாப்ள?
சென்னையில இருந்து கோபி பேசுறேங்க. பக்கத்துல போசன் இருந்தா கொஞ்சம் கூப்பிட முடியுங்களா? ஹலோ கோபி, நான் போஸ் பேசுறேன். அண்ணே ஒண்ணும் இல்லண்ணே, கொஞ்சம் அர்ஜென்ட்டா பணம் தேவைப்படுது. உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்கோ அதை எடுத்துட்டு உடனே இங்க புறப்பட்டு வர முடியுமா? அவ்வளவுதானே, சரி நான் உடனே எடுத்து வந்துடுறேன். வேற ஒண்ணும் இல்லையே? வேற ஒண்ணும் இல்லண்ணே. ஓகேண்ணே, வாங்கண்ணே. போஸ் என்ன பெரிய இவனா, போஸ் என்ன பெரிய இவனான்னு கேட்டீங்களா? பாத்தீங்களா? உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்கோ அதை எடுத்துக்கிட்டு உடனே வாங்கன்னு சொன்னேன். ஏன் எதுக்குன்னு ஒரு வார்த்தை கேட்டாரா? உடனே வர்றேன்னாரு. அவர் மனுஷன். இருக்கிற பணத்தை கொடுக்கறதுக்கு மனசு வேணும். அது அவர்கிட்ட இருக்கு. அதனாலதான் அவர் நான் தாங்குறேன், மரியாதை கொடுக்குறேன். மத்தபடி நீங்க நினைக்கிற மாதிரி என் பொண்டாட்டி வழி சொந்தங்கள தான் அவர் நான் சப்போர்ட் பண்ணல. இப்ப புரியுதா? அப்படி பார்த்தா நீங்க எனக்கு நெருங்கின சொந்தம், மாமா, அண்ணன். ஆனா பணம் கேட்டவொன்னே மூஞ்சியும் முகரையும் போற போக்க பாக்கணும். பேசுதுங்க பேச்சு. கேட்டவொன்னு பணம் கொடுக்குறானே அவன் மனுஷன். இதுங்களும் மனுஷங்களும் தெரியுதுங்க. என்னமோ பெருசா சினிமா டயலாக் மாதிரி பேசிட்டு போறான். இவனுக்கு தான் பேச தெரியுமா? அதானே? டேய், இது வேற ஒண்ணும் இல்லடா. ஆரம்பத்துல இருந்தே போஸ் இருக்கானே, இவனை காக்கா பிடிச்சி கெட்டியா பிடிச்சி வச்சுக்கிட்டான். அதனாலதான் பங்கு பிரிச்சு கொடுக்கும்போது அவனுக்கு கூடவே கொடுத்துட்டான். இவன் போன் பண்ணி கேட்ட உடனே அவனும் உடனே எடுத்துட்டு வரேன்ட்டான். ஓஹோ, இப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டீங்களா? உனக்கு புரியாதடா? ஆமாண்டா, கோபி எப்படி கவுக்கிறதுன்னு கரெக்டா தெரிஞ்சவன் அந்த போஸ் ஒருத்தன் தான். பாயிண்ட்ரா. இது இப்படியே சாதாரணமா விடக்கூடாது லட்சுமணா. இந்த கூட்டணி எப்படியாவது பிரிக்கிறதுக்கு நம்ம தான் ஒரு நல்ல முயற்சி பண்ணணும். ஆமா, புரியுதா உனக்கு? சும்மா பெருமாள் கோயில் மாடு மாதிரி தலையாட்டாத, சொல்றதை கேளு. வாங்க மாமா. கோபி போன் பண்ணாரு. என்ன மாமா சொன்னாரு? ஒண்ணும் இல்ல, அவசரமா பணம் தேவைப்படுதான். எல்லா பணத்தையும் எடுத்துட்டு உடனே வர சொன்னாப்ல. எல்லா பணத்தையுமா? எல்லா பணத்தையும் தான். ஏன், எதுக்கு? அதெல்லாம் கேட்காத. கோபி கேட்டாப்ல, அவ்வளவுதான். அவர் கேட்டாரு சரி மாமா. எல்லா பணத்தையுமா கொண்டு போறீங்க? ஏன் எதுக்கெல்லாம் கேட்க மாட்டீங்களா? அந்த யோசனை தோணலையா உங்களுக்கு? யோசனை எல்லாம் இல்லாம இல்ல. கோபி எதை செஞ்சாலும் கரெக்டா தான் இருக்கும். கண்ணை மூடிட்டு நம்பலாம். நீ முதல்ல பணத்தை எடுத்துட்டு வா. போ. என்ன பாத்துக்கிட்டு இருக்க? பணத்தை எடுத்துட்டு வா. தானே, உன் மனசுல என்ன யோசனை விடுதுன்னு எனக்கு தெரியுது. தப்புமா? போஸ் சொல்லதான் சரி, போய் பணத்தை எடுத்து கொடு. சொல்லிட்டு இருக்கேன்ல. இத பாரு, கோபி மாப்பிள்ளை என்னைக்கு எந்த தப்பும் பண்ண மாட்டாரு. இவன் ஒரு மேல வச்சிருக்கிற நம்பிக்கை கெடுத்துறாதே. போய் எடுத்து கொடு. போமா, அவசரம்ங்கிறதுனால தானே போன் பண்ணிருக்காரு. அது புரியா? போய் எடுத்து கொடு, போ. சரி மாமா, நீ பணத்தை வாங்கிட்டு கிளம்புறேன் மாமா. போயிட்டு வா. லீலா, அம்மா எங்க? மாமா அத்தைய வெளியில போயிருக்காங்க. அப்பாவும் இல்லையா? அப்ப நம்ம தனியா தான் இருக்கமா? அதனால ஜாலியா இருக்கிறத விட்டு இப்ப போய் இந்த வேலையெல்லாம் கீழே போடு. வா. என்னங்க? விடுங்க. என்னாச்சு இவருக்கு? என்ன பண்றீங்க நீங்க? என்னங்க நீங்க? வா சொல்றேன். ஓகே. ஓகே. என்னங்க ஆச்சு? இப்படி திடுதிப்புற ஆரம்பிச்சிட்டீங்க? அம்மாவும் அப்பாவும் இல்லல்ல, அதான். ஓஹோ, குளிர் விட்டு போச்சாக்கும். அப்பா அம்மா இருந்தா மட்டும்தான் கட்டுப்பாடா இருப்பீங்களா நீங்க? இங்க பாருங்க, பெரியவங்க இல்லன்னு ரொம்ப ஆடாதீங்க. சின்னவங்களுக்கும் நீங்க பயபக்தி இருந்துதான் ஆகணும். சின்னவங்களா? யார சொல்ற? ஓ, அப்படி ஒண்ணு இருக்குல்ல. சின்னவர் உள்ள இருந்து கவனிச்சிட்டு இருக்காரு சொல்றியா? இவெல்லாம் ஒரு ஆளு, இவனுக்கு நான் பயப்படணுமா? இவ இல்ல, இவ. என் பொண்ணுகிட்ட நீங்க பயந்து தான் ஆகணும். அது எப்படி பொண்ணுங்கிற? நான் சொல்றேன், இவன் பையன் தான். நான் சொல்ற மாதிரி தான். வேணா ஸ்கேன் பண்ணி பாத்துருவோமா? ஐயோ வேணப்பா. ஏன் லீலா? இந்த சஸ்பென்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அதையே நமக்கு எடுத்துக்கணும். எது பிறந்தாலும் அது நம்ம குழந்தை தானே. எனக்கு நம்ம பையனாதான் இருக்குன்னு தோணுது. ஏங்க அப்படி சொல்றீங்க? பொண்ணுங்க தான் பெத்தவங்க மேல பாசமா இருப்பாங்க. நாங்க எங்க அப்பா கிட்ட இருக்கிற மாதிரி. ஏன் பொண்ணுனா வேணாங்கிறீங்க? பொண்ணா இருந்துச்சுன்னா வயித்துல நெருப்பு கட்டிக்கிட்ட மாதிரி.
ஏங்க அப்படி சொல்றீங்க? பின்ன பொண்ணா இருந்ததுன்னா அது வளர்ந்து பெருசானதுக்கு அப்புறம் நம்ம அதை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். பசங்க சுத்தி சுத்தி வருவானுங்க, லெட்டர் கொடுப்பானுங்க, சைட் அடிப்பானுங்க, கிண்டல் பண்ணுவானுங்க. நமக்கு மனசுல விதவிதமான பயம் இருந்துகிட்டே இருக்கும். மனசு பூரா அதுல இருக்குமா, டென்ஷன் வந்துடும். பாதி நேரம் இதை பத்தியே நினைச்சு பொழுது போயிடும். இதுவே பையனா இருந்ததுன்னா அந்த டென்ஷன் எல்லாம் இருக்காது இல்ல. என்னடா நீயா எடுத்து போட்டு சாப்பிட்டுட்டு இருக்க? ஏம்மா? உனக்கு பிடிக்குமேன்னு நான் மாங்காய் பச்சடி பண்ணி வச்சிருந்தேன், எடுத்து போட்டுக்க வேண்டியதானே? நான் பார்க்கலையேம்மா.